கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அருமை இரட்சகர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நேரம் மட்டும் நம் ஒவ்வொரு மீதும் தம்முடைய அளவிட முடியாத கிருபைகள், இரக்கங்கள், சத்தியத்தின் வழிநடத்துதல், தம்முடைய ஆவியை தந்து இன்றைய நாளில் கூட அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நாம் ஒன்று கூடி அவரை தொழுது கொள்ளவும் அவருடைய மகா பரிசுத்தமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு அளவிட முடியாத இரக்கங்களை பாராட்டியிருக்கும் நம்முடைய பிதாவுக்கு நாம் மீண்டும் ஒரு முறை நாம் நன்றிகளை எடுத்துக்கொண்டு இன்றைய நாளில் கூட சிறிது நேரம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவாக அவருடைய மகா பரிசுத்தமான வார்த்தைகளை நாம் கேட்கலாம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கும் பாடத்தின் தலைப்பு தேவனுடைய மதிப்பீட்டு அளவுகோல். இந்த பாடத்திற்கான ஆதார வசனமாக நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து நாம் உள்ளே கடந்து செல்லலாம். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? பிரியமான சகோதர சகோதரிகளே, வாசி கேட்ட இந்த வசனத்தில் நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட சர்வ வல்லவர், எப்பேற்பட்ட மகத்துவம் நிறைந்தவர், எப்பேற்பட்ட ஞானம் உள்ளவர் என்பதை நாம் அழகாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம், நம்முடைய தேவன், அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து போருங்க. தண்ணீர்களை தம்முடைய கைப்பிடியால் அளந்து. தண்ணீர்கள்னா இன்னைக்கு இந்த பூமியில் 5 பெருங்கடல்கள் இருக்குது, சின்ன சின்ன கடல்கள் இருக்குது, ஏரிகள் இருக்குது, குளங்கள், ஆறுகள், இப்படி பல்வேறு நீர்நிலைகள் இருக்குது. அதே சமயம் வானத்தில் மேகங்கள்லையும் தண்ணீர் இருக்குது, அடியில் ஊற்றுலையும் தண்ணீர் இருக்குது. அப்போது தண்ணீர் இருக்கிற அனைத்தையும் தேவன் என்ன செய்கிறாராம், அவருடைய உள்ளங்கையில் அளந்து விடுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நாம் நம்முடைய உள்ளங்கையை எப்படி குறுக்கணும்னா ஒரு குழிவு பகுதி உருவாகுது பார்த்தீங்களா? தேவனுக்கு இந்த குழிவு பகுதி தான் நாம் பார்க்குற அனைத்து நீர்நிலைகளையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கார். அடுத்த வாக்கியத்தை வாசிங்க. வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து. போதுங்க. சான் அளவினால் பிரமாணித்து வானங்களை. இந்த வானங்கள் என்பது நாம் பார்க்கிற இந்த வானம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் குறிக்கிறது, வான்வெளியை குறிக்கிறது. பிரியமானவர்களே, சான் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ நாம் இப்படி நீட்டி பார்த்தோம்னா இந்த பெருவிரலிருந்து இந்த சுட்டு விரலுடைய நுனி வரைக்கும் இருக்கிறது நம்முடைய அளவில் ஜான். அப்போ தேவன் இந்த பரந்த அண்ட சராசரங்களையும் தன்னுடைய ஜான் அளவால் அளந்துவிடக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்த வாக்கியத்தை வாசிங்க. பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி. ஓகே, இங்கே வருகிற பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி அப்படிங்கிற அந்த மரக்கால் என்பது ஒரு அளவீடை குறிக்கிறது, குறிப்பிட்டு ஒரு அளவீடை குறிக்கிறது. அது மற்ற கமெண்ட்ரிஸ் இதில் சில விளக்கங்கள் டிக்ஷனரிஸில் போய் பார்த்தோம்னா அது எதை குறிக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கைப்பிடி மண் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு கைப்பிடி மண் எடுத்தால் இந்த கைப்பிடிக்குள்ள எவ்வளவு மண் அடங்குமோ அவ்வளவுதான் இந்த பூமியினுடைய ஒட்டுமொத்த மண்ணும் தேவன் தன்னுடைய கைப்பிடிக்குள் அடக்கிவிடக்கூடியவராக இருக்கிறார். அடுத்த சென்டென்ஸை வாசிங்க. பர்வதங்களை துலாக்கோலாலும். ஓகே, இப்போ பர்வதங்களை, குன்றுகளை துலாக்கோல் என்பது என்னன்னா தராசு. அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கிற ஒவ்வொரு பெரிய மலைத்தொடர்கள் மற்றும் ஒவ்வொரு சிறு குன்றுகள், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மலைத்தொடர்களையும் சிறு குன்றுகளையும் தேவன் தன்னுடைய தராசில் அக்யூரேட்டாக அளந்து பொருத்தி இருக்கிறாராம். அப்போ இந்த வசனத்தில் நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சர்வ வல்லமையை நாம் பார்க்க முடியுது இல்லைங்களா? அவருடைய மகத்துவத்தை நாம் பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட மகத்துவம் நிறைந்த, இப்பேற்பட்ட வல்லமை நிறைந்த நம்முடைய பரமபிதா ஒரு சர்வஞானம் உள்ளவர்,
அந்த சர்வ ஞானத்தை நாம் எங்க பார்க்க முடியும்? இப்ப நம்ம பார்த்த விஷயங்களை எல்லாம் வச்சு தேவனுடைய சர்வ வல்லமை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதே சமயம் நம்முடைய பரமபிதா சர்வ ஞானம் உள்ளவர். அவருடைய சர்வ ஞானத்தை எதை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியும்னா டிவைன் பிளான். அதை நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு பிரமிப்பு நமக்குள்ள உருவாகுது. தேவன் எப்படி அவருடைய சர்வ ஞானத்தில் ஒவ்வொன்றை பிளான் பண்ணியிருக்கார், எப்படி அவருடைய சர்வ வல்லமை ஒரு மகத்துவம் நிறைந்ததாக இருக்குதோ அதே போல தேவனுடைய சர்வ ஞானமும் மகத்துவம் நிறைந்ததாக இருக்கிறது. அதற்கு அத்தாட்சி தான் தேவனுடைய இந்த தெய்வீக திட்டம். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்திலையும் ஒரு மகிமையான ஒரு பாகம் இருக்கு. அது என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? தேவனுடைய தெய்வீக திட்டமே ஒரு மகிமையானது, மகத்துவமானது தான், சர்வ ஞானம் உள்ளது தான். அந்த தெய்வீக திட்டத்திலேயே ஒரு மேன்மையான ஒரு மகத்துவமான ஒரு பார்ட் இருக்கு. அது எதுன்னு சொல்லி நம்மளால கெஸ் பண்ண முடியுதா? சரி, நம்ம வாசியை கேட்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவி தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறது. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த தேவனுடைய மகத்துவமான தெய்வீக திட்டத்தில் ஒரு முக்கிய பாகம் எதுனா ரான்சம். அந்த ரான்சத்தின் மூலமா தேவன் ஒரு மாபெரும் ஈடுபலியை கொடுத்துருக்காங்க. அந்த ஈடுபலிக்குள்ள தேவன் என்ன ஒரு முக்கியமான பாகத்தை நிறைவேற்றுறாங்கன்னா, தனக்கு சுதந்திரர்களை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் பாட்டு. சுதந்திரர்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எளிய விளக்கு என்னன்னா வாரிசுகள். சரிங்களா? அப்ப தேவன் தனக்கு வாரிசுகளை உருவாக்குகிறார். இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஒரு மேன்மையான ஒரு பாகம். அவர் உருவாக்கின வாரிசுகள்ல முதல் வாரிசு தான் யாரு? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து அவரோடு கூட உடன் வாரிசுகளாய் தனக்கு இருக்கும்படி 144,000 வாரிசுகளை தேவன் செலக்ட் பண்றாங்க இந்த சுவிசேஷ யுகத்தில். இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஒரு மேன்மையான ஒரு பார்ட்டு. பிரியமானவர்களே, நாம் முன்னாடி வாசித்தோம், இந்த பூமியின் மண்ணனத்தையும் ஒரு கைப்பிடிக்கில் அடக்கிவிடக்கூடிய தேவன், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஒரு ஜான் அளவால் அளந்து விடக்கூடிய தேவன், அனைத்து நீர்நிலைகளையும் தன்னுடைய உள்ளங்கைக்குள் அடைத்து விடுகிற தேவன், அப்பேற்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு தன்னுடைய வாரிசுகளை தெரிவு செய்கிறார். இன்றைக்கு நாமெல்லாம் யாரு? தேவனுக்கு வாரிசுகளாகும்படி அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிற ஒரு மேன்மையான வாய்ப்பை பெற்றிருக்கிறவர்கள். இதை ஃபர்ஸ்ட் நாம நம்முடைய மனசுல எப்பவுமே வச்சிருக்கணும். இது சாதாரணம் அல்ல, தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஒரு அதானி ஒரு அம்பானியோட பையன் எவ்வளவு பெருமிதம் கொண்டிருப்பார், ஒரு எலான் மஸ்கோடைய பையன் எவ்வளவு பெருமிதம் கொண்டிருப்பார், அல்லது டொனால்ட் ட்ரம்போடைய பசங்க வாரிசுகள் எங்க அப்பா பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா எவ்வளவு பெருமிதம் கொண்டிருப்பார்கள். ஆனால் அதெல்லாம் 4 வருடம் அல்லது கொஞ்ச காலம்தான், அழிஞ்சு போகும். ஆனால் நாம் யாருடைய வாரிசுகள்? இப்பேற்பட்ட மகத்துவமும் வல்லமையும் நிறைந்த சர்வ வல்லவருடைய வாரிசுகள். பிரியமானவர்களே, இதை குறித்து, இந்த வாரிசுரிமையை குறித்து சகோதரர் ரீப்ரிண்ட் 47:51 என்ன சொல்றாருன்னா, வாரிசுகள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் விதம், வாரிசுகள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் விதம் வழக்கமான பொதுவான பயன்பாடு அல்ல. தேவன் ஒரு மகத்தான ஈவை அல்லது பரிசை வழங்கவிருக்கிறார் என்ற அர்த்தத்திலேயே நாம் தேவனுடைய வாரிசுகளாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் வாரிசுகளாகவும் இருக்கிறோம். வாரிசுனா சாதாரணமாக அந்த வார்த்தையை நாம் எடை போட்டு விடக்கூடாது. புது சிருஷ்டிகள், அதற்கு நம்மளால ஒரு வெயிட் கொடுக்கவே முடியாது, நம்மளால ஒரு மதிப்பீடை கொடுக்கவே முடியாது.
அப்பேற்பட்ட ஒரு வாரிசு அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாங்க. எதற்குன்னா ஒரு மாபெரும் கொடையை, ஒரு ஈவை, ஒரு பரிசை நமக்கு வழங்கவிருக்கிறார், ஃபியூச்சர்ல வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வாரிசுகள் என்கிற வார்த்தை நாம எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி சகோதரர் நமக்கு வலியுறுத்துறாங்க. பிதாவின் வாரிசுகள் ஒவ்வொருவருக்கும் மகிமையின் கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்குமே நாம் உண்மையுள்ளவர்களாய் இந்த ஓட்டத்தை நிறைவு செய்யும் போது மகிமையின் கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார், ஆயத்தத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். மேலும் நாம் வாரிசுகளுக்கு, அதாவது தம் வாரிசுகளுக்கு கொடுப்பதற்காக தம்முடைய தெய்வீக சுபாவத்தையும் ராஜ்யத்தின் மேன்மைகளையும் தம் வசத்தில் வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட பரிசு? தெய்வீக சுபாவத்தை, ராஜ்யத்தின் மேன்மைகளை, கிரீடத்தை இந்த வாரிசுகளுக்காக தம் வசம் வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அடுத்து முக்கியமா பாருங்க, இயேசு கிறிஸ்து மீது நம்முடைய பிதாவானவர் எவ்வளவு அன்பு வைத்தாரோ அதற்கு சமமான அன்பை புது சிருஷ்டியின் அங்கங்கள் ஒவ்வொருத்தர் மேலையும் வச்சிருக்கிறார். இது எப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான தேவனுடைய ஒரு சமமான ஒரு பங்கீடு பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து எவ்வளவு நம்முடைய பிதாவுக்கு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நாம் ஒவ்வொருவருமே. அவர் மேலே எவ்வளவு அன்பு காட்டினாரோ அதற்கு சமமான அன்பையே வாரிசுகளாய், உடன் வாரிசுகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்மீதும் அவர் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். வாரிசுனா அப்பா எதையெல்லாம் தன்னுடையதாக, தன்னுடைய உரிமையாக, தன்னுடைய பொக்கிஷமாக வைத்திருக்கிறாரோ அது எல்லாத்துக்குமே இந்த வாரிசுகள் யாரு? சொந்தம், உரிமையாளர்கள் இல்லைங்களா? அப்போ நம்முடைய பரமபிதா எதையெல்லாம் தன்னிடத்தில் கொண்டிருக்கிறார்? ஃபர்ஸ்ட் திவ்ய சுபாவத்தை தன்னிடத்தில் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த திவ்ய சுபாவத்துக்கு நாம் வாரிசுகள், நாம் அதை சுதந்திரிக்க போகிறோம். அடுத்து பாருங்க, இன்னைக்கு விஞ்ஞானிகள் இப்போ வரைக்குமே வான்வெளியை ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட சூரியன் மட்டுமே 1,50,00,000 மேற்பட்ட சூரியன்கள் மாத்திரமே இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய டாபிக். விண்வெளியை மட்டும் நம்ம படித்தோம்னா 2 மணி நேரம் சப்ஜெக்ட் பேசலாம். ஷார்ட்டா நம்ம இதுக்கு மட்டும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப நம்ம பார்க்குற இந்த ஒரு சூரியனை போல 1,50,00,000 மேற்பட்ட சூரியன்கள் இருக்கான். நாம் இருக்கிற பூமி போல கணக்கில் அடங்காத பூமி மாதிரி கோள்கள் இருக்கு. இது மாதிரி பல்வேறு சிருஷ்டிகள் இருக்கு. அந்த பிரபஞ்சத்தை, அந்த வான்வெளியை நம்மளால கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவு அவ்வளவு பெருசு. அப்போ இது அனைத்துமே யாருடையது? நம்முடைய தேவனுடையது. அடுத்து எதிர்காலத்தில் அந்த ஒவ்வொரு படைப்புகளையும் அவர் சிருஷ்டிப்பு பணியை மேற்கொள்ளவிருக்கிறார். யாரை கொண்டு? இந்த வாரிசுகளை கொண்டுதான். அப்ப தேவனுக்கு சொந்தமான அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நமக்கும் சொந்தம். தேவன் சிருஷ்டித்திருக்கும் ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் தேவனுக்கு சொந்தம்னா அவருடைய வாரிசுகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்குமே சொந்தம். அப்ப எப்பேற்பட்ட ஒரு வாரிசு உரிமை நமக்கு தேவன் கொடுத்திருக்காருன்னு பார்த்தீங்களா? அப்ப நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நமக்கு கிடைத்திருக்கும் இந்த மகா உன்னதமான அழைப்பு சாதாரணமானதல்ல. தேவனுக்கு அடுத்து கிறிஸ்துவும் 1,44,000 பேர் தான். அப்ப அந்த ஒரு வாரிசுரிமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்பேற்பட்ட அந்த மேன்மையை உணர்ந்தவர்களை நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் தமது வாரிசுகளை அழைத்து தெரிந்து கொள்வது இந்த சுவிசேஷ யுகத்தில் மட்டும்தான். இன்னொரு டைம் ரான்சம் கொடுத்து, இன்னொரு டைம் மனுமக்களை உருவாக்கி தீமையின் அனுபவத்தை கொடுத்து, அங்க அந்த இப்ப நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸ் இன்னொரு டைம் இல்ல. இந்த ஒரே டைம் தான் தேவன், இந்த ஒரே டைம் தான் இந்த டிவைன் பிளானை டிசைன் பண்ணியிருக்கார். மேக்சிமம் அது நிறைவேறி முடிகிற ஓரத்துக்கு நெருங்கி வந்திருக்கு. அப்போ தேவனும் தேவனுக்கு அடுத்து கிறிஸ்துவும் கிறிஸ்துவோடு கூட சபையும் இணைந்த உடன் வாரிசுகளை தெரிவு செய்கிற காலம் இப்போது இருக்கிற இந்த சுவிசேஷ யுகம் மட்டும்தான். அதற்கப்புறம் அந்த வாய்ப்பு இல்லை. அப்ப நாம் எப்பேற்பட்ட தேவனுடைய டிவைன் பிளான்ல ஒரு மேன்மையான பாகத்துக்குள்ள நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். இதை நாம் எப்போதுமே நம்முடைய சிந்தையில் வைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாக்கியமான வாரிசுரிமைக்காக அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாயிருக்கிற நாம் உண்மையுள்ளவர்களாய் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டியது எவ்வளவு அவசியமாயிருக்கு. தேவன் நம்மிடத்தில் இந்த வாரிசு உரிமைக்கே ஆன குவாலிட்டியான வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். சரி,
இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோன்னா கூட பல்வேறு எக்ஸாம்ஸ் வச்சு குவாலிட்டியை சோதித்து தான் உள்ளே எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் பல்வேறு போட்டித் தேர்வுகள் வச்சு நம்மளுடைய குவாலிட்டியை செக் பண்ணி தான் உள்ளே எடுக்கிறாங்க. அப்போது தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவருடைய வாரிசுகளாக போக போகிற நம்மிடத்தில் தேவன் எவ்வளோ குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க? கண்டிப்பாக குவாலிட்டியை எதிர்பார்க்குறாங்க. அதுதான் நம்ம தேவனுடைய மதிப்பீட்டு அளவுகோல்னு சொல்லி நம்ம பாடத்தில் கூட பார்த்தோம். அப்போது யார் ஒருவர் இந்த அழைப்பை பெற்று உள்ளே வந்து அந்த அழைப்புக்கே உரிய உண்மையுள்ள வாழ்க்கை, அந்த குவாலிட்டியான லைஃப், தேவன் எதிர்பார்க்கிற அந்த தரமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாரிசுரிமையை தேவன் சொந்தமாக தருகிறார். இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இந்த அழைப்பை பெற்று உள்ள வந்தவங்க தான். ஆனால் அந்த வாரிசுரிமையை இழந்திருக்காங்க. காரணம் என்ன? தேவன் எதிர்பார்க்கிற அந்த குவாலிட்டியான லைஃப், அந்த தரமுள்ள வாழ்க்கை வாழ தவற விட்டது தான் அவர்கள் வாரிசுரிமையை தவற விட்டதற்கான காரணம். பிரியமானவர்களே, நாமும் இந்த அழைப்புக்கு உண்மையுள்ளாதவர்களாக இருக்கும்போது, இந்த குவாலிட்டியான லைஃப் வாழ தவறும் போது வாரிசுரிமை நம்மை விட்டு கடந்து சென்று விடும். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வாரிசுரிமைக்காக வாழ்பவர்களின் வாழ்க்கை தரத்தை அளவிடுவதற்காக சில தர அளவுகோல் வச்சிருக்காங்க. அந்த தர அளவுகோலை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இதை எங்கே பார்க்கலாம்னா, புதிய ஏற்பாட்டில் ஒரு 4 சம்பவத்தில் தேவன் விரும்புகிற அந்த குவாலிட்டியான லைஃப் வாழ்வதற்கான ஒரு 4 அளவுகோல் அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கு. அதை நாம் பார்க்கும்போது நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த லைஃப்பை நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமாகவே நாம் தேவன் விரும்புகிற அந்த தரமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட முடியும். வாரிசுரிமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அதில் முதல் மதிப்பீட்டு அளவுகோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றிலும் குறைவுபடாதிருத்தல். ஒன்றிலும் குறைவுபடாதிருத்தல். சரி, எதில் ஒன்றிலும் குறைவுபடாதிருத்தல் அப்படின்னா, நாம் இன்னைக்கு என்ன செஞ்சு வந்தோம்? பலியின் உடன்படிக்கை செய்த போது 100% தேவனை என்னை முழுசாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு தான் வந்தோம். 100% என் சுயத்தை நான் பலிபீடத்தில் வச்சுட்டேன், இனி நான் என் சுயத்தை பிரியப்படுத்த மாட்டேன், அதை அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அடுத்து நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கும் போது இதனுடைய தாற்பயத்தை புரிஞ்சுக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வசனங்கள். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இதுக்குள்ளே டீட்டெயிலாக போக வேணாம். அதுக்குள்ளே இருக்கிற காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்துக்கொள்ளலாம் நேரத்தை கருதி. அந்த இளம் அதிகாரி, அவருக்கு கொஞ்சம் வயசு தான், அவர் ஒரு பரிசேயன், ஒரு அதிகாரியாகவும் கூட இருந்தார். அவர் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு உடனே ஓடி வந்து நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஆல்ரெடி அவருடைய மனசுக்கு தெரியும், சிறு வயது முதல் நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதற்கு பிரயாசப்பட்டுட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலுமே போதகர்கிட்ட போய் நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்வேனா மாட்டேனா அப்படின்னு ஒரு உறுதியை, ஒரு கன்ஃபர்மேஷனை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்கு இந்த சம்பாஷணை அவர் தொடர்றார். நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ளே என்ன செய்யணும்? அதற்கு நம்ம ஆண்டவர் கொடுத்த பதில், கற்பனைகளை கைக்கொள். அதற்கு அவர் கொடுத்த பதில், நான் சிறு வயது முதலே நான் கற்பனைகளை கை கொண்டு தான் வர்றேன். அப்போது இயேசு கிறிஸ்து ஓகே, இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த நபரை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். பிரியமானவர்களே, இந்த சம்பாஷணையில் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே அந்த வாலிபனை அன்பு கூர்ந்தார். ஏன் தெரியுங்களா? அந்த வயசில் வாலிப வயசில் அவருடைய ஒத்த வயசு உள்ளவர்களை காட்டிலும் இவர் ஒரு மேன்மையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக அவ்வளவு பிரயாசங்கள் பட்டதை நமது ஆண்டவர் மதித்தார். அதனால் அந்த வாலிபன் இடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அந்த கட்டளையை கை கொள்வதற்கு அவர் மேற்கொண்ட பிரயாசங்களை இயேசு கிறிஸ்து நேசித்தார். அதோட அவர் ஒரு அதிகாரியாக இருந்தும் ஒரு வாலிபனாக இருந்தும் வாலண்டியராக
இயேசு கிறிஸ்து நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க என்ன செய்யணும்னு கேட்டார் பார்த்தீங்களா? அதில் வெளிப்பட்ட அந்த தாழ்மையை அதிகம் நேசித்தார். சரிங்களா? அவருக்கு இருந்த அந்த தீவிர ஆர்வத்தையும் அதிகமாக நமது ஆண்டவர் அன்பு கூர்ந்தாராம். அப்படி அன்பு கூர்ந்தாலும் ஆண்டவர் பார்த்தார், அந்த வாலிபனத்தில் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கு அப்படின்னார். வாசிக்கலாம், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த வாலிபன் தன் வாலிப பிராயத்தில் அவர் என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் துறந்தார் தான், தியாகம் பண்ணினார் தான், அந்த கட்டளையை கை கொள்வதற்கு பல்வேறு பிரயாசங்கள் எடுத்தார் தான். இது எல்லாமே நமது ஆண்டவருடைய பார்வையில் அவர் அன்பு கூறுற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனாலுமே அவரிடத்தில் ஒரு குறையை பார்த்தார். அது என்ன குறை? அவருக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று, அந்த வார்த்தையில் உள்ள என்ன நினைக்கிறதுன்னா, அவருடைய இருதயம் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டிருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு பொருத்தமில்லாத ஒரு விஷயத்தை அவர் 99% ஓகே, ஆனால் அந்த ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தகுதிப்படுத்துவதிலிருந்து அவரை விழச் செய்கிற ஏதோ ஒரு காரியத்தை அவருடைய கரம் இன்னும் பிடித்து கொண்டிருப்பதை நமது ஆண்டவர் பார்த்தார். அதுதான் அவர்கிட்ட இருந்த அந்த திரளான செல்வம். அப்போ இதை நமக்கு எப்படி நம்ம பொருத்திக் கொள்ளலாம் அப்படின்னா, 100% அர்ப்பணிப்பு தான் தேவன் அங்கீகரிக்கிற அர்ப்பணிப்பு. 100% நம்முடைய சுயத்தை வெறுத்தல் தான் தேவன் அங்கீகரிக்கிற அந்த அங்கீகாரமுள்ள ஒரு வாழ்க்கை. 99 நான் கொடுத்துட்டேன் தேவனே, நான் ஒன்றை மட்டும் நான் அர்ப்பணிக்க என்னால் முடியலைன்னு சொல்லி நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா, நம்மிடத்தில் தேவனுடைய பார்வையில் ஒரு குறை இருக்கு. தேவனே, நான் இந்தந்த விஷயத்தையெல்லாம் என் சுயத்தை நான் பலியாக்கிட்டேன், ஆனால் இந்த விஷயத்தில் நான் என் சுயத்தை பலியாக்க மாட்டேன், நான் சிலுவையில் அறைய மாட்டேன், என் சிலுவையை நான் இறக்கி வச்சிருவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் கூட நாம் நம்முடைய சுயத்தை பலி செலுத்த தவறிவிட்டால், அதை நாம் பிடித்து கொண்டிருந்தோமானால், தேவனுடைய பார்வையில் நாமும் ஒன்றில் குறைவுள்ளவர்கள். அப்போ தேவன் விரும்புகிற அந்த தரமுள்ள வாழ்க்கைக்கு முதல் அளவுகோல் என்னன்னா, நீங்கள் 100% என்கிட்ட கொடுத்துட்டீங்க, 100% பலிபடுத்தல உங்கள் சுயத்தை வச்சுட்டீங்க, உங்கள் சித்தத்தை வச்சுட்டீங்க, உங்கள் இருதயத்தை வச்சுட்டீங்க. அதில் அப்பப்போ மட்டும் நீங்கள் ஒன்றை நீங்கள் உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது என் பார்வையில் தரமுள்ள வாழ்க்கை அல்ல. ஏன் நான் அளக்கிற அளவுகோலில் உங்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்ததாய் காணப்படுகிறது அப்படிங்கிறதா நமக்கான எச்சரிப்பு. பிரியமானவர்களே, நம்முடைய லைஃப்பில் கண்டிப்பாக தேவனுடைய வாரிசுரிமைகள் ஆவதற்கு மரண பரியந்தம் 100% அர்ப்பணிப்பில் நாம் விடாப்புடியாக நிலைச்சு நிற்கணும். 100% நம்முடைய சுயத்தை அழிப்பதில் விடாப்புடியாக நிலைச்சு நிற்கணும். இப்போ ஒரு வட்டம் போடுறோம், அந்த வட்டம் போட்டு வட்டத்தை ஃபுல்லாக வரைஞ்சிட்டு ஒரு டாட் அளவுக்கு ஃபினிஷ் பண்ணாமல் இருந்தாலுமே தேவனுடைய பார்வையில் அது குறை உள்ளதே. தேவனுடைய பார்வையில் அது தரமற்ற லைஃப் தான். 99 வாழ்ந்து 1% நம்ம வாழலைனாலும் அது அவருடைய வாரிசுரிமைக்கு தகுதியான லைஃப் அல்ல. அப்போ நமக்கான முதல் அளவுகோல் என்னன்னா, ஒன்றில் கூட நாம் குறைவுபட்டு விடக்கூடாது. நம்முடைய அர்ப்பணிப்பை செலுத்துவதில், நம்முடைய சுயத்தை பலியிடுவதில், அது எப்பேற்பட்ட லாஸாக கூட இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட வழியை கூட தரட்டும், ஆனால் தேவனுக்கு குறுக்க நிற்பது எதுவாக இருந்தாலும் நாம் அதை பலியிட்டே ஆக வேண்டும். 100% அர்ப்பணித்தே ஆக வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை குறித்து ரீப்ரின் 38:43 சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, சிறிது நேரத்துக்கு முன்பு மிகுந்த தன்னம்பிக்கையுடன் இருந்த அந்த இளைஞன், அந்த மகத்தான போதகர் தன் இருதயத்தின் ஒரே ஒரு பலவீனமான பகுதியை, அதாவது தேவன் மீதும் சக மனிதர்கள் மீதும் அவனுக்கு இருந்த போதிய அன்பின்மையை கண்டறிந்து வெளிப்படுத்தியதை உணர்ந்தான். கடந்த 18 நூற்றாண்டுகளாக சகோதரர் எழுதும்போது கடந்த 18 நூற்றாண்டுகளான்னு எழுதுறாரு. இப்போ நாம் எப்படி எடுத்துக்கலாம்னா, கடந்த 20 நூற்றாண்டுகளாக, இப்போ 21ஆம் நூற்றாண்டு போயிட்டு இருக்குது, 21ஆம் நூற்றாண்டே எடுத்துக்கலாம்.
கடந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதே சோதனை பல நல்ல கண்ணியமான மற்றும் ஞானமுள்ள மனிதர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு அல்லது தேவனுடைய வாரிசுரிமைக்கு தகுதியற்றவர்களாக்கி விட்டது. பாருங்க, இந்த ஒரே ஒரு சோதனை அநேக நல்ல கண்ணியமான ஞானமுள்ள அநேக இந்த வாய்ப்பை பெற்று உள்ளே வந்த வாரிசுரிமைக்கான வாய்ப்பை பெற்று உள்ளே வந்தவர்கள் அந்த வாரிசுரிமையை இழக்க தகுதியற்றவர்களாய் மாற்றிருக்கு. அப்ப பாருங்க, நம்முடைய இந்த அர்ப்பணிப்பின் பாதையில் அணு அளவு கூட நாம் பிசையக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் நாம் சறுக்குவோம், விழுவோம், எந்திரிக்க வேண்டும். ஆனால் எந்த முயற்சியும் எடுக்காம கண்டுக்காம அந்த ஏதாவது ஒன்றில் கூட நாம் குறைவுபட்டிருந்தாலுமே கூட வாரிசுரிமைக்கு நாம் தகுதி ஆனவர்கள் ஆக முடியாது. முழுமையான அர்ப்பணிப்பு, சுயத்துக்கு மறித்தல் என்பது 100% நம்மை நாமளே மறுதலிப்பது, நம்மை நாமே தியாகம் செய்வது. நாம் ஏற்கனவே இன்னொரு பாடத்தில் கூட படித்தோம் இந்த சுயத்தை மறித்தல் குறித்து ரொம்ப டீட்டெயிலாக. அதாவது இந்த சோதனை, இந்த லைஃப் என்னன்னா சுயத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்குமான போராட்டம் தான். நாம இந்த லைஃபை ஓடி முடிக்கணும்னா, வெற்றிகரமாக ஓடி முடிக்கணும்னா, வாரிசுரிமைக்கு தகுதியான வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கணும்னா நம்மை நாமே மறுதலித்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கே உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்தருக்கு கொடு என்ற அந்த வார்த்தையில் அடங்கியிருப்பது என்னன்னா, உன்னை நீ மறுதலி, உன் பெற்றோரை பிள்ளைகளை எல்லாத்தையும் விடுன்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவங்களையெல்லாம் அப்படியே விட்டுட்டு கண்டு காணாமல் விட்டுறணும், சாப்பாடு போடாமல் விட்டுறணும், எப்படியே எக்கடை கட்டு போகணும் விட்டுறணும்னு சொல்லி அர்த்தத்தில் தேவன் சொல்லலை, கிறிஸ்து சொல்லலை. அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, உன்னை நீயே மறுதலித்து விடு அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய உறவுகளோடு கூட சுயம் குறுக்கிடும். அந்த குறுக்கிடும் போது சுயத்தை அங்கே மறுதலிக்கணும். இப்போ நம்ம அப்பா அம்மாவை கவனிப்பது கூட, நான் ஏன் அப்பா அம்மாவை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சுயத்தில் நம்ம செய்யாமல், தேவன் பெற்றோரை கணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களே, என் பிதாவுடைய விருப்பத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிதாவையே மையப்படுத்தி பிதாவையே முன்னிலைப்படுத்தி அவருக்காக செய்தல். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமே நம்மை நாமே மறுதலித்து நம்மை நாமே தியாகம் செய்து தேவனுடைய விருப்பத்தை மாத்திர செய்கிறது தான் முழுமையான அர்ப்பணிப்பு, முழுமையான சுயத்துக்கு மறித்தல். பிரியமானவர்களே, தேவனுடைய வாரிசுகள் ஆவதற்கு இந்த ஒரே ஒரு குறுகிய பாதை மாத்திரமே உள்ளது. அந்த பாதையும் இந்த சுவிசேஷ யுகத்தில் மட்டுமே திறந்திருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வாரிசுகள் ஆவதற்கான இந்த ஒரே ஒரு வாய்ப்புக்கான பாதை, அந்த நெடுக்கமான பாதை, அந்த இடுக்கமான பாதை இந்த சுவிசேஷ யுகத்தில் மாத்திரம்தான் திறந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாதையும் இருக்காது, அது திறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அந்த பாதையில் நாம் அடியெடுத்து வைத்து நடந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்கணும்னா இந்த ஒன்றில் நாம் குறைவுபட்டு விடக்கூடாது. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தில் நம்முடைய 100% அர்ப்பணிப்பை நாம் செலுத்தியாக வேண்டும். 100% நம்முடைய சுயத்தை எரித்து சாம்பலாக்கியே ஆக வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ முதல் அளவுகோல், நாம் ஒன்றிலேயும் குறைவுபட்ட வாழ்க்கை வாழ்ந்துவிடக்கூடாது அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில், சுயத்தை மறித்தலில். இரண்டாவது அளவுகோல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேவையை உணர்ந்திருத்தல். இதெல்லாம் நல்லா நீங்கள் கனெக்ட் பண்ணி கொண்டு வாங்க ஒவ்வொன்றையும். ஃபஸ்ட்டு, நாம் ஒன்றிலையும் குறைவுபட்டு விடக்கூடாது, சரிங்களா? ரெண்டாவது, நம்முடைய தேவையை எப்போது உணர்ந்திருத்தல். இதுதான் செகண்ட் அளவுகோலாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இதுக்கு நாம் வாசிக்க வேண்டாம். யோவான் 9ஆம் அதிகாரம். இந்த 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பிறவி பார்வையற்றவரை நமது ஆண்டவர் சுகப்படுத்துவதை நம்ம பார்க்குற அந்த சம்பவம் அந்த அதிகாரம் முழுக்க இருக்கும். பிரியமானவர்களே, அவர் வர்றார். அப்போ அவருடைய பார்வை அவருக்கு கொடுப்பதற்கு அவருடைய உமிழ்நீர்னாலே சேற்றை உருவாக்கி அவருடைய கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ வேலை செஞ்ச கிறிஸ்துனால தொட்டதையும் பார்வை கொடுக்க முடியாதா? நிச்சயமாக முடியும்ல. அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்குது. உமிழ்நீரில் சேரை உண்டாக்குறாங்க, எடுத்து கண்ணில் பூசுகிறாங்க, அதுக்கப்புறம் போய் சீலோவாம் குளத்தில் கழுவுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் பார்வையற்றவர் அதை செஞ்சிட்டார், சேரை எடுத்து கண்ணில் பூசிட்டார். அடுத்து அவர் சீலோவாம் குளத்துக்கு போகணும்.
அந்த சீலோவாம் குளம் என்பது இந்த சம்பவம் நடக்கிறது வந்து தேவாலய பகுதியில் நடக்குது. சீலோவாம் குளம் என்பது தேவாலயத்திலிருந்து கீழ் நோக்கி போகிற ஒரு தூரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 500 மீட்டர் முதல் 800 மீட்டர் தூரம். அது இப்படி செங்குத்தாக இருக்குமா. இப்போ நம்ம குளத்துக்கெல்லாம் போகும்போது எப்படி செங்குத்தா படிக்கட்டுகளாக இருக்குது, அதே மாதிரி அந்த குளமும் தேவாலய பகுதியிலேருந்து செங்குத்தாக கீழே ஸ்டெப்பாக இறங்கி போக வேண்டிய ஒரு இது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 800 மீட்டர்னா ஒரு 3/4 கிலோமீட்டர். ஒன்று இந்த பார்வையற்றவர் அந்த சேத்தை பூசின பிறகு யாராவது ஒருத்தர் உதவியோடு அங்கே போயிருக்கணும், அல்லது இவரே தடவி கூட போயிருக்கணும். ஒரு நல்ல மனிதர் அந்த இடத்துக்கு போகணும்னா குறைந்தபட்ச 10லேருந்து 15 நிமிடங்கள் ஆகுமா. அப்போ இவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அங்கே போயிருப்பார். இவ்வளவு கஷ்டங்கள் அவருக்கு கொடுக்காமையே கண்ணை தொட்டதையுமே பார்வையை கொடுத்துருக்கலாம்ல. ஆனால் ஏன் இவ்வளவு ப்ராசஸை கிறிஸ்து அவருக்கு முன்னாடி வச்சார்னா, அவர் தன்னுடைய தேவையை எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறார் என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். ஆனால் அந்த பார்வையற்றவருக்கு நல்லா யோசித்து பாருங்க, அவருக்கு வேற எதுவுமே தெரிஞ்சிருக்காது. என் கண்கள் திறந்தா போதும், நான் பார்வை அடைஞ்சா போதும், சொத்து வேணாம், சொகை வேணாம், பதவிகள் வேணாம், பெரிய பெரிய பொறுப்புகள் வேணாம், என் கண் திறந்து அந்த வெளிச்சத்தை நான் பார்த்தா போதும் என்கிற ஒரே தேவையை அந்த நபர் உணர்ந்தவராக இருந்திருப்பார் இல்லைங்களா. இப்போ நம்மளே கண் பார்வை இல்லாமல் இருந்தால் நம்ம எதை ஆசைப்படுவோம்? நம்ம ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம்? என் பார்வை கிடைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். அவருடைய ஒரே தேவை பார்வை கிடைக்கணும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருந்தார். அந்த உணர்தலுக்கு தான் கிறிஸ்து மதிப்பளித்து தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு இந்த அற்புதத்தை செய்தார். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த சம்பவம் நடந்த பிறகு பரிசேயர்கள்லாம் கூப்பிட்டு எப்படி உனக்கு பார்வை கிடைச்சுன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், இந்த மாதிரி வந்தார், அவர்கிட்ட போனேன், இப்படியெல்லாம் நடந்துச்சு, எனக்கு பார்வை கிடைச்சு இப்படியே தான் சொல்லுவார். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பாங்க, இயேசுவை கிறிஸ்துனை யாராவது அதிக்க பண்ணால் அவங்கள தேவாலயத்துக்கு புறம்பாக்கிடுவோம்னு சொல்லி. அவங்க பெற்றோர், அந்த பார்வையற்றவருடைய பெற்றோர்கள் கூட அதை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தேவாலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்கன்னு. ஆனாலும் அவர் கிறிஸ்துவை வந்து இவர் எனக்கு சுகமாக்கினார், நான் பார்வை கிடைச்சுன்னு இவர் என்னென்னமோ வளைச்சு பார்ப்பாங்க, வளைய மாட்டார். அதே இதில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவர் தேவாலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டார். புறம்பாக்கப்பட்டதை கேள்விப்பட்ட கிறிஸ்து அவர் வந்து என்ன செஞ்சார்? சில இது கேட்பார், உனக்கு கஷ்டமாக இருக்கா, இதாக இருக்கான்னு கேட்கும்போது, இல்லை, நீ என்ன நினைக்கிற அப்படிங்கும்போது அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்பார், என்னை ஆண்டவர்னு சொல்கிறாங்க, நீ விசுவாசிக்கிறியா? ஆமாம் ஆண்டவரே, நான் உன்னிடத்தில் பேசுகிறேன், நான் தான் அந்த ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஸ்ட்ராங்காக அவரை பணிந்து கொண்டார்னு சொல்லி படிக்கிறோம். அப்போது தேவாலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டாலுமே கூட பார்வையை பெற்ற இந்த நபர் தன்னுடைய தேவையை உணர்ந்து அந்த தேவை சந்திக்கப்பட்டதை உணர்ந்தவராக நன்றி உணர்வோடு கூட கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்னா கிறிஸ்துவை பின்பற்றினார், அவரை மறுதலிக்கலை. இதே மாதிரி தான் பிரியமானவர்களே, நாமளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கண் குருடானவர்களாக இருந்தோம். அப்போ நமக்கு வந்து கிறிஸ்து நமக்கு ஆவிக்குரிய பார்வையை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நாம் ஆவிக்குரிய வெளிச்சத்தை, கண் பார்வையை பெற்றிருக்கிறோம். இப்படி கண் பார்வையை பெற்ற நாம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாலும் நாம் நம்முடைய ஆண்டவரை தொடர்ந்து மரண பரியந்த பின்பற்றுவர்களாக இருக்கணும். அதே சமயம் இந்த இடத்துல நாம் ஒரு தேவையை உணர்ந்தவர்களாகவே இருக்கணும். இந்த ஓட்டத்தில் எப்படி அந்த பார்வையற்றவர் எனக்கு வெளிச்சம் கிடைக்கணும், என் பார்வை கிடைக்கும்னு சொல்லி அந்த ஒரு தேவையை உணர்ந்தவராக இருந்தது போல இன்னைக்கு வாரிசுரிமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்போதுமே ஒரு தேவையை உணர்ந்தவர்களாக இருக்கணும். அது என்ன தேவைன்னு சொல்லி வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் லூக்கா 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். எபேசியர் 5:8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். லூக்கா 11:35. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாத படிக்கு எச்சரிக்கையாயிரு. பிரியமானவர்களே, வாசி கேட்ட இந்த வசனங்களிலிருந்து
இன்றைக்கு அந்தகாரத்திலிருந்து நாம் ஒளியின் இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் ஒவ்வொருவருமே ஒளியாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து சொன்னது போல நாம் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய குருடர்களாக இருந்தோம், இன்னைக்கு நாம் ஆவிக்குரிய பார்வையை பெற்றிருக்கிறோம். இந்த நாட்களில் நமக்கான தேவை என்ன, நமக்கான அந்த ஒரு தேவை என்ன, அதை எப்போதுமே நாம் உணர்ந்திருக்கணும். அந்த தேவையை குறித்து தான் இந்த வசனங்களை படித்தோம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இந்த பாதை முழுவதுமே நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வெளிச்சம், இந்த ஆவிக்குரிய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நம்மை நாமே கவனமாய் காத்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும் போது நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வெளிச்சம் குன்றிவிடாமல் அல்லது மங்கி போகாமல் காத்து கொள்ளும் போதுதான் தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற அந்த வாரிசுரிமைக்கு தகுதியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிக்க முடியும். இருள்னா பாவமான காரியங்கள் பார்த்தோம், வெளிச்சம்னா நீதியான காரியங்கள், சரியான காரியங்கள், தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம இந்த பாதை முழுவதுமே இருளான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். அவைகளுக்கு நாம் இடம் கொடுத்தோம்னா என்ன ஆயிடுவோம், நம்முடைய வெளிச்சத்தை நாம் மங்க செய்திருவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே நாம் இந்த ஒரு தேவையை உணர்ந்தவர்களாக இருக்கணும். எனக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நான் கவனமா இருக்கணும். நான் என் வாழ்க்கை முழுவதுமே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் சுயத்தை பின்பற்றணும்னா, என் சுயத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா நான் என் வெளிச்சத்தை என்ன செய்வேன், குன்றி போக செஞ்சிருவேன். இப்போ இது ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி வர்றதை பார்க்க முடியுங்களா? என் அர்ப்பணிப்பில் நான் தவறேன்னா என்னுடைய வெளிச்சம் குன்றி போக நான் செஞ்சிட முடியும் இல்லைங்களா? என் சுயத்துக்கு ஏதாவது ஒரு பகுதியில் நான் விட்டு கொடுத்தேன்னா இருளை எனக்குள்ள அனுமதிக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் ரெண்டாவது அளவுகோல் என்ன, தேவையை உணர்ந்திருங்கள். என்ன தேவை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வெளிச்சம் மங்கி போகாதபடிக்கு கவனமாய் வாழுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதா. அப்போ இது ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி வரும். அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டியது ரெண்டாவது அளவுகோல், நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வெளிச்சத்தை நான் ஒருபோதும் எக்காரணம் கொண்டும் நான் மங்கி விடுவதற்கு நான் இடம் கொடுத்தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் கவனமாய் வாழ்வதும் போது வாரிசுரிமைக்கான அந்த ரெண்டாவது அளவுகளுடைய தரத்தை நாம் எட்டி பிடிப்போம். பிரியமானவ சகோதர சகோதரிகளே, இப்பொழுது மூன்றாவது அளவுகோல் என்னன்னு பார்க்கலாம். மூன்றாவது அளவுகோல் தேவையான ஒன்றை விட்டுவிடாதிருத்தல். அங்க ஃபர்ஸ்ட் அளவுகோல் ஒன்றிலும் குறைபடாது இருக்கணும். செகண்ட் அளவுகோல் தேவையை உணர்ந்தவர்களாக இருக்கணும். மூன்றாவது அளவுகோல் தேவையான ஒன்றை விட்டுவிடாது இருக்கணும். இதுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள் வாசிக்க வேண்டாம். இது என்னன்னா, மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு நமது ஆண்டவர் போயிருக்கும் போது அங்க நடந்த சம்பவம். அதாவது மார்த்தாள் சமைச்சிட்டு இருப்பாங்க, மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அவர் பேசுகிறத ஆர்வத்தோடு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சம்பவம் நம்ம யாவருக்குமே தெரியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து 2 சகோதரிகளையும் சமமாகத்தான் நேசிச்சாங்க. பாருங்க, அந்த சம்பவத்தில் நமது ஆண்டவர் மார்த்தாளுடைய கிரியைகளை அங்கீகரிக்காமல், அதை கனப்படுத்தாமல் மரியாளுடைய கிரியையை மாத்திரமே அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார்னா அப்படி இல்லை. மார்த்தாளுடைய கிரியையும் செயல்பாடுகளையும் அவர் அங்கீகரித்தார், அன்பு கூர்ந்தார். ஆனால் மரியாளுடைய போக்கை இன்னும் அதிகமான அங்கீகரிப்புக்கு ஏதுவானதாக இருப்பதை மார்த்தாளுக்கு சுட்டி காட்டினார். மார்த்தாளுடைய பணியும் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். ஆனால் அந்த சூழல்ல மரியாளுடைய போக்கு, அவங்களுடைய செயல்பாடு தான் மார்த்தாளுடைய செயல்பாடை காட்டிலும் அதிகமான மேலான அங்கீகரிப்புக்குரியதாக இருப்பது என்பதை மார்த்தாளுக்கு சுட்டி காண்பித்தார். பாருங்க, மார்த்தாள் இயேசு கிறிஸ்து வந்திருக்கார் நம்ம வீட்டுக்கு, அவர் நல்லா கவனிக்கணும், ஒரு குறையும் இல்லாமல் கவனிக்கணும்னு சொல்லி இயேசுவுக்காக செய்வதற்கு நிறைய பிரயாசப்பட்டாங்க. ஆனால் மரியாள் கர்த்தரையும் அவர் விரும்பினவைகளையும் விரும்பி, கர்த்தரை விரும்புகிறாங்க, அடுத்து நமது ஆண்டவர் விரும்பினவைகளை விரும்பி, அவர் என்ன விரும்பினார் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதே என்னை அனுப்பினவர்களுடைய எனக்கு மெய்யான போஜனமாக இருக்குன்னு சொன்னார் அந்த கிணற்றண்டையில் பேசும்போது. அப்போ தேவனுடைய சித்தம் என்ன,
எல்லாருக்கும் சத்தியத்தை, நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டும் என்பது. அப்போ மரியாள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் விரும்பினது சத்தியத்தை எல்லாத்துக்கும் பிரசங்கிக்கணும், சுவிசேஷத்தை எல்லாத்துக்கும் அறிவிக்கணும் என்பது. அந்த விருப்பத்தை மரியாள் விரும்பினதுனால அவர் என்ன பேசுகிறார் என்பதை அவருடைய பாதத்தில் அமர்ந்து கவனித்தாங்க. அடுத்து அவருடன் பேச விரும்பினாங்க. அவருடைய தோழமையையும் அவருடைய ஐக்கியத்தின் இன்பத்தையும் விட்டு செல்வதற்கு அவங்களுக்கு மனமில்லை. சரி, மார்த்தாளுக்கு தான் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போஷிப்பு, நல்ல உணவு கொடுக்குன்னு சொல்லி உணர்வு இருந்துச்சு. அதுக்காக அவங்க விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மரியாளுக்கு அந்த உணர்வு இல்லையா அப்படின்னா, உணர்வு இருந்துச்சு. நிச்சயமாக நம்ம ஆண்டவர் நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிற உணர்வு மரியாளுக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுத்தாங்கன்னா, நமது ஆண்டவருக்கும் நம்முடைய ஆண்டவருடைய விருப்பத்துக்கும் கொடுத்தாங்க. இதை கேட்டுட்டு இருக்கும்போது நிச்சயம் மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் நம்ம அக்கா தனியாக வேலை பார்க்குறாங்க, நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணணுங்கிற சொல்ல உணர்வு நிச்சயமாக மரியாளுக்குள்ளே இருந்திருக்கு. ஆனாலுமே அவங்க முன்னுரிமை நம்முடைய ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் பேசுகிறே சத்தியத்தை கேட்டு அந்த தோழமை, அந்த ஐக்கியம் அடுத்து எப்போ கிடைக்கும்னு தெரியல, இப்போ நாம் இதை நம்ம முழுசாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, சொல்லப்போனால் இந்த சம்பவத்தில் மார்த்தாள் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுவுக்கு உரியவைகளை தேடினாங்க இல்லைங்களா. இயேசுவுக்குரியவைகள் என்னென்னா, அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் மரியாள் இயேசுவையே தேடினாங்க. வித்தியாசம் புரியுதுங்களா ரெண்டுக்கும்? மார்த்தாள் இயேசுவுக்கு உரியவைகளை தேடினாங்க, ஆனால் மரியாள் இயேசுவையே தேடினாங்க. நம் ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்பினால் எல்லாவற்றையும் விட அவர் எதை விரும்புவார் என்பதே நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி அப்படின்னு சகோதரர் சொல்றார். பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்தணும்னு சொல்லித்தான் விரும்புகிறோம். அதற்காக என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் அவர் முதன்மையாக விரும்புவது எது அப்படின்னு நமக்கு நாமளே கேள்வி கேட்டுக்கொண்டு அதை ஃபஸ்ட்டு செய்யணும். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் படிப்பினை, இந்த சம்பவத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் படிப்பினை என்னன்னா, அவருக்கான ஊழியம் தொடர்புடைய விஷயத்தில் பூமிக்குரிய காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் நாம் எடுக்கும் பிரயாசங்கள் சரியானதாகவும் பாராட்டத்தக்கதாகவும் கர்த்தரால் அங்கீகரிக்கத்தக்கதாகவும் இருக்கிற அதே சமயத்தில், நம்ம இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக எதேதோ செய்கிறோம், அது எல்லாமே பாராட்டத்தக்கது தான், அங்கீகரிக்கத்தக்கதாக அப்படி இருக்கிற அதே சமயத்தில் கர்த்தரால் இன்னும் மேலாய், அதற்கும் மேலாய் அங்கீகரிக்கப்படும் சில காரியங்கள் உண்டு என்பதுதான் இந்த படிப்பினை நமக்கு கற்றுக் கொடுக்குற படிப்பினை. இந்த சம்பவத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுது, பாராட்டப்படுது, அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனால் அதைவிட இன்னும் மேலான காரியங்கள் அவருடைய அங்கீகரிப்புக்கும் அவருடைய பாராட்டுதலுக்கும் அவரால் நேசிக்கப்படுதலுக்குமான காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ளணும். நீதியின் மேல் பசிதாகம் கொள்பவர்களை, அவருடைய வார்த்தைகளை புசிக்கின்றவர்களை, அவருடைய பாதத்தருகே அமருகின்றவர்களை, அவருடைய மகிமையான திட்டங்களில் மகிழ்ந்து அத்திட்டம் வெளிப்படுகையில் கலிகூறுவதை கர்த்தர் மிகவும் அங்கீகரிக்கின்றார். இப்போ இந்த சம்பவத்துக்கு நம்ம கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒரு பத்தி மட்டும் வாசித்து காட்டுறேன். ஜீவியத்தின் அனைத்து விஷயங்களிலும் சரியானவைகளை தேர்ந்தெடுக்க வேண்டியதின் முக்கியத்துவம் குறித்தும், சிறிய தவறுகள் கூட நம்முடைய ஜீவியத்தின் காரியங்களில் தாக்கம் ஏற்படுத்துபவைகள் என்பதை உணர்ந்து கொள்வது குறித்தும் உணர்த்துவது ஒரு பக்கம் இருக்க, நாம் உணர்த்த விரும்பும் விசேஷித்த படிப்பினை என்னவெனில், நாம் அவருடைய ஊழியங்களில் ஈடுபட்டிருப்பது என்பது கர்த்தருக்கான நமது அன்பின் அடையாளமாக இருப்பினும், அவருடைய ஊழியத்தில் ஈடுபட்டிருப்பது அவருக்கான அன்பின் அடையாளமாக இருப்பினும், அவருடன் ஜெபத்தில் ஐக்கியம் கொண்டிருப்பதும், அவருடைய வார்த்தைகளை கற்பதும் அவரை நாம் மதிப்பதற்கான இன்னமும் மேலான அடையாளமாக இருக்கின்றது என்பதே ஆகும். மரியாள் கர்த்தருடைய பாதத்தருகே இருந்து கவனிப்பதற்கு தன்னுடைய முழு நேரத்தையும் செலவழிக்கவில்லை. மாறாக கவனிப்பதற்கான வாய்ப்பு வந்தபோது அவள் அதை விட்டுவிடவில்லை. அவள் அதை தெரிந்து கொண்டால் அதை அடைந்தாள். அதனோடு அவள் ஆசீர்வாதத்தையும் அடைந்தாள். மேலும் இது பிற்பாடு வேலைகள் செய்ய அவளை ஆயத்தப்படுத்தினதில் ஐயமில்லை. இப்படியாகவே கர்த்தருடைய ஜனங்களின் விஷயத்திலும் காணப்பட வேண்டும்.
கர்த்தருடன் சம்பாஷிப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை படிப்பதற்கும் எடுக்கப்படும் நேரம் வீண் செலவழிப்பு என்று கர்த்தருடைய ஜனங்கள் எண்ணக்கூடாது. மாறாக இவ்வாறு ஆண்டவரின் பாதத்தருகே இருந்து அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய ஆவியையும் பானம் பண்ணுவதற்கு கொஞ்ச நேரம் செலவழிப்பது என்பது தங்களை ஊழியங்களுக்கான பரீட்சைகளுக்காகவும் அதில் தாங்கள் ஞானமாய் செயல்படுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்துவதாகவும் இருக்கும் என்றும், இப்படியான போக்கே அவருடைய அங்கீகரிப்புக்கு ஏதுவானது என்று கர்த்தருடைய ஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா விதத்திலும் நாம் மிக சிறந்த பங்கை, நமது கர்த்தருக்கு மிகவும் பிரியமாயிருக்கும் பங்கை தேர்ந்து கொள்வோமாக. பிரியமானவர்களே, நாம் வாரந்தோறும் கூடுகைகளுக்கு வருவது கர்த்தர் அங்கீகரிக்கத்தக்கது தான். கன்வென்ஷனில் ஒவ்வொன்றிலும் கலந்து கொள்வது கர்த்தர் அங்கீகரிக்கத்தக்க விஷயம்தான். அந்த கன்வென்ஷனில் யாருடைய கண்களுக்கும் படாமல் பாத்ரூமை க்ளீன் பண்ணுவதும் கர்த்தருடைய அங்கீகரிப்புக்குரியது தான், கர்த்தரால் பாராட்டப்படக்கூடியது தான். இன்னும் மறைவான எவ்வளவோ காரியங்கள், கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள், மார்த்தாளை போல கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு, இப்போ கண்ணுக்கே தெரியாத எத்தனையோ சகோதர சகோதரிகள் அந்த கர்த்தருக்காக அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கர்த்தரால் அங்கீகரிக்கத்தக்கது தான். ஆனாலுமே கர்த்தரால் இன்னும் மேலாக அங்கீகரிக்கத்தக்க ஒரு விஷயம் இருக்குன்னா அது அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு கூட சம்பாஷிப்பது. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக ஓடி ஓடி உழைப்பாங்க. அதாவது அது எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். பயங்கரமாக கர்த்தருக்கான ஊழியங்களை செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நல்லது, அது கர்த்தரை அங்கீகரிக்கிறார், பாராட்டுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஒருவேளை செய்திருந்தோம் அவங்க தேவனோடு கூட மரியாதை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு இனிமையான ஐக்கியம் கொள்வதை அவர்கள் ஒருவேளை சரிவர செய்யாதிருந்தால், அல்லது அவருடைய சத்திய வார்த்தைகளை அதிக நேரம் தியானிப்பதற்கு அவருடைய பாதத்தில் அமர்வதற்கான காரியங்களை சரிவர செய்யாதிருந்தால், தேவனோடு கூட சொல்லப்போனால் தேவனோடு கிறிஸ்துவோடு கூட தனித்திருக்கும் அந்த அந்தரங்க லைஃப், அந்த அந்தரங்க லைஃப் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், மேலான அங்கீகரிப்புக்குரியது. இதை செய்யாமல், மரியாளுடைய பாட்டை செய்யாமல் மார்த்தாளுடைய பாட்டை செய்தோமானால் நாம் மேலான அங்கீகரிப்பை இழந்துடுவோம். அப்போ தேவையான ஒன்றை விட்டுவிடாதிருத்தல் என்பது என்ன அப்படின்னா, தேவனும் கிறிஸ்துவும் அன்றைய நாட்களிலிருந்து இன்றைய நாட்கள் வரைக்குமே ஃபஸ்ட்டு எதை விரும்புகிறாங்கன்னா, தன்னோடு தோழமை கொள்ள வேண்டும், தன்னோடு என் மகள் என் மகன் பரிச்சயம் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவங்க எந்த அளவுக்கு அவங்க பேசி பழகுறாங்களோ, நெருங்கி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் நாம் அதிக நேரம் அவர்களோடு உறவாட வேண்டும் என்று விரும்புகிறாங்க. நம்முடைய பர்சனல் மெடிடேஷன் அவங்களோடு தனித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. மோசே அந்த மலைக்கு மேலே உச்சியில் போய்தான் தேவனுடைய தரிசனத்தை பார்த்தார். கிறிஸ்து எல்லா ஊழியங்களையும் செய்து முடித்த பிறகு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு மலையின் உச்சிக்கு சென்றார், பிதாவோடு அந்த பரிச்சயம் கொள்வதற்காக, உறவாடுவதற்காக. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அந்த சம்பவம், அந்த மறுரூப சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுவும் கூட எங்கே தான் நடந்துச்சு, எல்லாத்தையும் தாண்டி உயர்ந்த இடத்துல. அப்போ நாம் தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக மார்த்தாளை போல பல்வேறு விஷயங்கள் செய்ய வேண்டும், அவசியம். அது தேவன் அங்கீகரிக்கிறார். ஆனால் அதைவிட மேலான அங்கீகரிப்புக்குரிய அவங்களோடு கூட தோழமை கொண்டு அவங்களோடு கூட பரிச்சயம் கொள்வதற்கான அந்த ஐக்கியத்தை நாம் விட்டு விடாது இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த சம்பவத்தை, இந்த ஒரு பாட்டை நாம் செய்யலைன்னு வைங்க, அதை மற்ற எல்லா விஷயம் நம்ம செய்கிறோம். ஒருவேளை நம்ம பைபிள் கூட படிப்போம், வால்யூம்ஸ் எல்லாம் கூட நம்ம படிக்கலாம். ஆனால் இந்த ஒரு பாட்டு, தேவனோடு தனித்திருக்கும் பாட்டு செய்யாத பட்சத்தில் நிச்சயமாக வாரிசுரிமை அப்படிங்கிற அந்த ஒரு மேலான பாக்கியத்தை இழந்துருவோம். அப்போ நாம் எவ்வளவு கவனமாக இருக்கணும். மூன்றாவது அளவுகோல், தேவையான ஒன்றை நாம் விட்டு விடாது இருக்கணும். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அதாவது பாருங்க, மோசேயினுடைய அந்த தரிசனத்தை பார்த்துட்டு கீழே இறங்கும்போது அவருடைய முகத்தை சாதாரண இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள் பார்க்கக்கூடாது இருந்துச்சு, அந்த மகிமையின் பிரகாசம். இன்னைக்கு ஏன் இன்னும் என் பழைய மனுஷனை இன்னும் நான் மேற்கொள்ள முடியலை,
இன்னும் என் பழைய மனுஷனே என்னிலிருந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கான். தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆவி, கிறிஸ்துனுடைய சாயல் ஏன் என்னிலிருந்து வெளிப்படாமல் இருக்கு அப்படின்னா, நாம் மோசையை போல மலையின் உச்சியில் சென்று தேவனுடைய தரிசனத்தை பார்க்காதவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை போல மலையின் உச்சிக்கு சென்று தேவனோடு கூட தனித்திருக்காமல் இருக்கிறோம். இந்த ஒரு ஆழ்ந்த அந்தரங்கமான தனிப்பட்ட ஜெப வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம், தியான வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம். தேவனோடும் கிறிஸ்துவோடும் இந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நாம் நிச்சயமாக பிரியமானவர்களே அவருடைய வாரிசுரிமை அப்படிங்கிற அந்த ஒரு மேலான ஸ்தானத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்பது நமக்கான எச்சரிப்பு. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கை வாரிசுரிமைக்கு தகுதியுள்ளதாய் மாற்ற வேண்டுமானால் தேவையான ஒன்றை விட்டுவிடாதிருத்தல் என்கிற அளவுகோலுக்கு சமமாய் பொருந்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே. இப்போ 4வது அளவுகோல், செய்ய வேண்டிய ஒரே காரியம். 4வது அளவுகோல், இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. சரிங்க, நாம் வாசிக்கிட்ட வசனத்தில் நமது அருமை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரா? ஒன்று செய்கிறார். அந்த ஒன்று என்ன? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை மாத்திரம் நோக்கி அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, நம்மை வியக்க வைக்கும் ஆர்வத்துடன் அவர் எப்போதும் தேவனை தீவிரமாக பின்பற்றுபவராக திகழ்ந்தார். சந்தேகத்துக்கிடமின்றி அவர் ஒரு பெரும் புகழை சம்பாதித்திருக்க முடியும். பாருங்க, அன்றைய நாட்களில் மிகப்பெரிய வேத பண்டிதர் கமாலியேல், அவர்கிட்ட படித்த ஒரு முதல் தரமான மாணவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அன்றைக்கு அந்த இளம் வாலிப வயதிலேயே தேவனுக்காக மிகுந்த வைராக்கியத்தோடு செயல்பட்ட ஒரு பரிசேயன்தான். ஒருவேளை அவர் அந்த மார்க்கத்திலேயே இருந்திருந்தாரானால் கமாலியலுக்கு அடுத்து அந்த போஸ்ட்டுக்கு யார் தான் வந்திருப்பாங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான் வந்திருப்பார். உண்மையிலேயே இன்னைக்கு ஈரான் சுப்ரீம் லீடர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உலகம் முழுக்க இருக்கிற அந்த சியா பிரிவு மக்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் சுப்ரீம் லீடர். இன்னைக்கு அவ்வளோ மதிப்பு வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இன்னைக்கு வரைக்குமே கமாலியலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடம் இஸ்ரேல் யூதர்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு வேத பண்டிதர். அவருக்கு அடுத்து இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலன் தான் அந்த இடத்துல இருந்திருப்பார். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? பெரும்புகழை சம்பாதித்திருக்க முடியும். அடுத்து எப்படி அவர் பெரும்புகழை சம்பாதித்திருக்க முடியும்னா, அவருக்குள்ள அவ்வளவு வல்லமைகளும் திறமைகளும் இருந்துச்சு. அதே சமயம் அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்த ரோம குடிமகனாகவும் கூட இருந்தார். உண்மையிலே அவருடைய டேலண்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே போகும். அது இப்போ பார்க்க நமக்கு நேரம் இல்லை. அவர் உபத்திரவங்களும் துன்பங்களும் நிறைந்த வாழ்க்கையை ஏன் தேர்ந்தெடுத்தார்? இப்பேற்பட்ட வல்லமையான மிகச்சிறந்த ஒரு மனிதனாகிய பவுல் ஏன் உபத்திரவங்களும் துன்பங்களும் நிறைந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்? அவர் இயேசுவை கண்டார். அதுவே எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தது. பரலோக தரிசனத்தின் மகிமையில் மற்ற ஈர்ப்புகள் அனைத்தும் அவருக்கு மங்கி போயின. பார்த்தீங்களா? ஒன்று செய்தார், பின்னானைகளெல்லாம் மறந்துட்டார். அவருக்கு எவ்வளவு கனம், மகிமை, வாய்ப்பு, வசதிகள் அனைத்தையும் தூக்கி பின்னாடி போட்டுட்டார். ஏன் அப்படின்னா அவர் இயேசுவை கண்டதனால், அவர் கண்ட அந்த தரிசனத்தினால். அந்த இயேசு மாத்திரமே அவருக்கு பார்வையில், அவர் கண்கள் இயேசுவை மாத்திரம்தான் பார்த்துச்சு. மற்ற எல்லாத்துக்கும் அவர் கண்கள் குருடாயிருச்சுன்னு சொல்லலாம். மங்கிருச்சு அப்படின்னா மற்ற எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியல. மற்ற எல்லாத்துக்கும் அவர் கண்கள் குருடாகி விட்டது. இப்போ அவர் பார்ப்பது தரிசனமான இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே அவர்கள் கண்கள் கண்டது. தமஸ்கு செல்லும் வழியில் இயேசுவை கண்ட நாள் முதல் அதுவே அவர் வாழ்க்கையின் உந்து சக்தியாக இருந்தது. உந்து சக்தியாக மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை குறித்த தரிசனத்தை பெற்ற அவர் கிறிஸ்துவின் மரணத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வதன் மூலம் மட்டுமே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற முடியும் என்பதை கற்றுக்கொண்டார். அந்த சடனா என்ன பண்ணார்?
தனக்குரிய அனைத்து மேன்மைகளுக்கும் குருடாயிட்டாரு. கிறிஸ்து மாத்திரமே இப்போ அவர் பார்வையில், அவருடைய கண்கள் கிறிஸ்துவுக்கு மாத்திரமே பார்வை அடைஞ்சதா இருக்கு. அதில் அவர் கற்றுக்கொண்ட காரியம், இப்போ இருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய மரணத்தோடு என்னை இணைச்சு கொண்டோன்னா முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற தகுதி பெற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பார்வை மாத்திரம்தான் இப்போ பவுல் அப்போஸ்தலனுக்கு முன்னாடி இருந்துச்சு. அவர் சந்தித்த துன்பங்கள் எதுவும் அவர் மனதில் பதிந்த அந்த முத்திரையை அழிக்கவோ அல்லது இறுதியில் அவருக்குள் காணப்படுவோம் என்ற உன்னத நம்பிக்கையை மங்க செய்யவோ முடியவில்லை. எப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் பார்த்தீங்களா! ஒரே தரிசனம் தான். அந்த தரிசனத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ, அந்த தரிசனம் வர முன்னாடி செகண்ட் வரைக்கும் அவர் எவ்வளோ உக்கிரமாக இருந்தார். கிறிஸ்துவை பின்பற்றுவர்களை தேடி கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த தரிசனம் கண்ட மாத்திரத்தில் டோட்டலா அப்படி எல்லாமே மற்ற எல்லாவற்றுக்கும் அவர் குருடாயிட்டார். அங்கன அவர் வந்து தரிசனத்தை கண்டு கண் பார்வை போச்சு. அந்த கண் பார்வையோட அவருடைய ஆவிக்குரிய பார்வை, அவருக்கு இருந்த லட்சியங்கள், நோக்கங்கள், பார்வைகள் எல்லாமே குருடாகி போச்சு. இப்போ அவர் கண் ஒன்றை மாத்திரம்தான் பார்த்துச்சு, கிறிஸ்துவை மாத்திரமே. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு கிறிஸ்துவை பார்த்தோம். நமக்கு இந்த மகத்துவமான இந்த மகா பரிசுத்தமான சத்தியம் கிடைத்த போது கிறிஸ்துவை கிறிஸ்துவாக பார்த்தோம். அதற்கு முன்னாடி நம்ம கிறிஸ்துவை அறிஞ்சிருந்தோம். ஆனால் கிறிஸ்துவை கிறிஸ்துவாக பார்த்தது நாம் மகா பரிசுத்தமான சத்தியம் நமக்கு கிடைத்த பிறகுதான். அன்றையிலிருந்து பவுலை போல நானும் எனக்கு பின்னானவைகள் எல்லாத்துக்கும் குருடாயிட்டேன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியல. அப்போ நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? அந்த வாரிசுரிமை, சர்வ வல்ல தேவனுடைய வாரிசுரிமை சாதாரண விஷயமா? அப்ப சாதாரணமாக தூக்கி கொடுத்துருவாங்களா? அதற்கே உரிய தரம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே நாம் அதை சுதந்திரிக்க முடியும். தேவன் வைத்திருக்கிற இந்த அளவுகோலுக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளும் காரியம் கிறிஸ்து மாத்திரமே, வேற எனக்கு எதுவும் இல்லை, அது ஒன்று மாத்திரமே செய்வேன். கிறிஸ்து என்னை அழைத்திருக்கும் பரம அழைப்பின் பந்தய பொருள் மாத்திரம்தான், அதற்காக மாத்திரமே நான் வாழ்வேன். அதுக்கு குறுக்க வர்ற எல்லாத்தையும் இங்கேயும் அந்த சுயம் மிங்கிலாகும். இந்த பாதை முழுவதுமே நமக்கு மகா பெரிய சத்துரு நம்முடைய சுயம்தான். நீங்க சுயத்தை பலியிடாமல், 100% பலியிடாமல் பரம அழைப்பின் பந்தய பொருளை நான் நோக்கி ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி முழு அர்ப்பணிப்பு, ஒன்றிலும் குறைவுபடாதிருத்தல் என்கிற அளவுகோலை பூர்த்தி பண்ணாமல் நான் ஒன்றையே நோக்கி ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த பாதை முழுவதும் நான் எனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை மங்கி போகாமல் நான் காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த தேவையை உணராமல் அந்த ஒரே இதை நோக்கி நாம் ஓட முடியாது. அப்ப இந்த 4 அளவுகோல் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்தது. இந்த 4 அளவுகோலுக்கு உட்பட்டு எவர் ஒருவர் வாழ்கிறாரோ அவருக்கு வாரிசுரிமை சொந்தம். பிதா தன்னுடைய கரங்களில் வைத்து காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் நிழலான வாரிசுரிமையில் இருக்கிறோம். நாளைக்கு நாம் நிஜமான வாரிசுரிமையை சுதந்திரித்துக் கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலன் செய்த ஒரே காரியம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். தேவனுடைய அந்த மகத்துவமான வாரிசுரிமையை நாம் சுதந்திரிக்கணும்னா நமது அருமை அப்போஸ்தலன் பவுலை போல நமக்கு பின்னான அனைத்தையும் மறந்துவிட்டு, பிரியமானவர்களே, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளான கணம், மகிமை, அழியாமை அதை மாத்திரமே நோக்கி அந்த ஒன்றை மாத்திரமே நாம் செய்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் ஓட வேண்டியதாக இருக்கு. தேவனுக்கு வாரிசுகளாவதும் கிறிஸ்துவுக்கு உடன் வாரிசுகளாவதும் எப்பேற்பட்ட மேன்மை! அந்த மேன்மையை நம்முடைய மனித மூளையால் நாம் கணக்கிடவே முடியாது, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாரிசுரிமை நம் தேவனை நம்முடைய மூளையினால் சிந்திக்க முடியுமா? பிரதர் என்ன சொல்றாரு? அவருடைய வல்லமை அவரை குறித்து சிந்திக்கும் போது மனித மூளை தடுமாறுகிறது என்கிறார், இல்லைங்களா? அப்ப சர்வ வல்லமையுள்ள பிதாவை நமக்கு அவருக்கு அடுத்த இடத்துல வைக்கிறதுக்கான வாரிசுரிமை நமக்கு கொடுத்துருக்காருன்னா அந்த வாரிசுரிமையுடைய ஸ்தானத்தை
நம்முடைய மனித மூளையால் சிந்திக்க முடியாது, தடுமாறும். பாருங்க, அற்பமான ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத புழுதியும் சாம்பலுமான நமக்கு எப்பேற்பட்ட வாய்ப்பை தேவன் கொடுத்துருக்கார். அப்போ நாம் எப்பேற்பட்ட ஒரு கவனமுள்ள விழிப்புள்ள வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருக்கு. 4 அளவுகோல், அந்த அளவுகோல்களை எப்போதும் நம் கண்களுக்கு முன்பாக இருத்தி கொள்ளணும். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சந்தர்ப்பத்திலும் இந்த அளவுகோல், இதுக்குட்பட்டு நான் வாழணும், இந்த அளவுகோலில் நான் குறைவுபடக்கூடாதுன்னு சொல்லி நாம் விழிப்பாக இருக்கும்போது நாம் நம்முடைய மூளையால் எண்ண முடியாத, மதிப்பு கொடுக்க முடியாத அந்த வாரிசுரிமைக்கு நாம் சொந்தக்காரர்களாய் ஆக முடியும். அப்பேற்பட்ட மாபெரும் பாக்கியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த வாழ்க்கையில் அதற்கே உரிய குவாலிட்டியான லைஃபை, அந்த தரத்தை நாம் அடைந்தே ஆக வேண்டும். நம் பிதா அதற்கே என்று வைத்திருக்கிற இந்த 4 மதிப்பீட்டு அளவுகோல்கள், இதை எப்போதுமே நம்முடைய சிந்தையில் அடிக்கடி நாம் சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு நாளுமே நாம் இந்த ஒரு அவுட்லைனை நம்முடைய வாழ்க்கையோட ஒரு அவுட்லைனாக வச்சுக்கிட்டு, ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா நிச்சயமாகவே நாம் தேவன் நமக்கென்று வைத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கும் அந்த வாரிசுரிமையை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அந்த 4 அளவுகோல்களை நாம் திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அளவுகோல், ஒன்றிலும் குறைவுபடாதிருத்தல். அதாவது நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய சுயத்துக்கு மறித்தலில் ஒரு இடத்துல கூட நாம் விட்டு கொடுத்துடவே கூடாது. மறிச்சே ஆகணும், என் சுயத்தை நான் அழிச்சே ஆவேன், என்னை முழுசாக அர்ப்பணிச்சே ஆவேன். 2வது, எனக்குள்ள கொடுத்திருக்கும் ஆவிக்குரிய பார்வை இருளடைவதற்கு, எந்த ஒரு காரியத்தினாலும் இருளடைவதற்கு நான் விட்டுறவே மாட்டேன் அப்படிங்கிற 2nd அளவுகோல். 3வது அளவுகோல், தேவனுக்காக நாம் அநேக காரியங்கள் செய்தாலும் மேலான ஒன்றை, தேவையான ஒன்றையான அவரோடு கூட தனித்திருக்கும் அந்த சம்பாசிக்கும் அந்த அந்தரங்க ஐக்கியத்தை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அடுத்து 4வது அளவுகோல், செய்ய வேண்டிய ஒரே காரியம், நமக்கு பின்னான அனைத்தையும் மறந்துவிட்டு நமக்கு முன்னாக இருக்கும் கிறிஸ்துவை மாத்திரமே, அந்த கனம் மகிமை அழியாமை என்கிற அந்த ஒன்றை மாத்திரமே நோக்கி நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அதுவாகவே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படியாக இந்த 4 அளவுகளுக்குட்பட்ட வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக நம்முடைய பரமபிதா ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் அந்த மகிமையின் கிரீடம், அந்த கனம் மகிமை அழியாமை, அடுத்து அவருடைய அடுத்த யுகாயுகங்கள் அவர் செய்ய போகிற அந்த சிருஷ்டிப்பின் வேலைகள் எல்லாத்துக்குமே அவருடைய ஸ்தானத்திலிருந்து, அவருக்கு அடுத்த நிலையிலிருந்து கிறிஸ்துவோடு கூட இருந்து நாம் செய்ய போகிறோம். அப்படிப்பட்ட வாரிசுரிமைக்கான வாய்ப்பை பெற்றிருக்கிற நாம் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை உணர்ந்தவர்களாய் இப்போது நமக்கு முன்னாடி இருக்கும் இந்த காலத்தை ஞானமாய் பயன்படுத்தி இந்த 4 அளவுகளுக்குட்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவருக்குமே நம் பிதாவாகிய தேவன் கிருபையும் அவருடைய ஆவியும் தந்து வழிநடத்துவாராக. சத்தியவசங்களை பொறுமையோடு கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.